ஸோ ஹாய் கைஸ், நான் மதன். ரீசெண்டாக நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ மன்னார்காட்லேருந்து வால்பாறை வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்தெரு நகரம் முதல் மலையரிசி வரைக்கும். ஸோ எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்டஞ்சத்திரலேருந்து கொடைக்கானல் வரைக்கும் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் டிஃப்ரெண்ட் வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வண்டிலாம் கிடையாது, ஒரு BS6 வண்டி தான். ஸோ இதுக்கு முன்னாடி BS3 ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து BS6 ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது தெரிஞ்சோடனே நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். நம்ம வண்டியோட டைம் வந்து இங்கே ஒட்டஞ்சத்திரத்தில் 6 மணிங்க காலையில். ஸோ கொடைக்கானல் போது மணி 12:30 ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஹில்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஒட்டஞ்சத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் பிளைன்ஸில் போவோம், போய் ஒரு ரைட் எடுத்தோன்னே ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வேறு லெவலான ரூட்டாக இருக்கும். ஸோ காய்ஸ், நம்ம கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு 2-3 வழி இருக்குங்க. ஆனால் நம்ம வண்டி போகிற வழி தனி வழிங்க. ஸோ அது எந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து கேசிப்பட்டி தாண்டிக்குடி வழியாக போய் கொடைக்கானலை ரீச் பண்ணுவானுங்க. ஸோ நம்ம வண்டி வந்தோடனே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு நம்ம ட்ராவலை சிறப்பாக ஆரம்பிக்கலாங்க. வாங்க நம்ம ட்ராவலுக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம ட்ராவலில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம BS6 வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து BS3 வந்துருச்சுங்க. ஸோ BS6 கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால BS3 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் இன்றைக்கி BS3ல தான் இருக்க போகுது. வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ், இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:05 ஆச்சுங்க. ஸோ நம்ம ட்ராவல் BS6 நினச்சோம். ஸோ BS3ல ஆரம்பிச்சாச்சு. வாங்க ட்ராவலை என்ஜாய் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க பிளைன்ஸோட ட்ராவலு. ஸோ இப்போ பிளைன்ஸ்லேருந்து நம்ம ஹில்ஸு கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ இன்னும் ஃபுல்லாக ஒரு 5 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம். பாருங்கள், கண்டிப்பாக கையெழுத்து கூட போயிருக்காரு செக் போஸ்ட்டில். ஸோ அது வந்தோடனே நம்ம ட்ராவல் கண்டினியூ ஆகுங்க. வாய்ஸுக்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குல்ல. ஸோ ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம ட்ராவலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன BS6 இருந்தால் கொஞ்சம் இன்னும் ஹாப்பியாக போயிருக்கலாம். ஸோ நம்ம BS3 இது 2வது டைம் ட்ராவல் பண்ணுறோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட் ட்ராவலை. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம யூடியூப்பில் சேனலில் போட போகிறோங்க. ஸோ மார்னிங் பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ நைஸாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க காய்ஸ், ஸோ 2வது பெண்டு தான் வந்திருக்கோம். இப்போவே மலை உச்சிக்கு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னொன்றுங்க, இந்த வண்டியில் யாருமே ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறவங்க ஒரு ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த ரூட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஒரு ட்ராவல் தான் பண்ண போகிறோம், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆகும். ஸோ எங்கே இருந்தாலும் காலையில் 6 மணிக்கு முன்னாடிங்க ஒட்டஞ்சத்திரம் இருந்துட்டிங்கன்னா இந்த வண்டியை பிடிச்சிடலாங்க. அப்புறம் 12 மணி வரைக்கும் ஒரு நல்ல ட்ராவலாக இருக்குங்க. ஸோ பாய்ஸ், நம்மளுக்கு ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து கொடைக்கானல் வரைக்கும் பஸ் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98 ரூபா தாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 98 ரூபா தான். ஒரு 5 மணி நேரம் மலைப்பாதையில் நம்ம பயணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த ட்ராவலை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ சன்செட்டை பாருங்க கைஸ், வேற லெவல். நம்ம கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பசாமி கோயிலுங்க. ஸோ ரெகுலராக வந்து இந்த டிரைவர் நான் வந்து இங்கே நிறுத்தி பூஜை பண்ணி தான் எடுப்பாப்புல. ஸோ எல்ல சாமி மாதிரி இங்கே கொஞ்சம் சாங் சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் அந்த பிளேஸில் கோயில் மேலே நின்று நம்ம வண்டி நிற்கிற இடத்துல தான் கோயில் இருக்குது. ஸோ நம்மளும் போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம ட்ராவலை கன்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ காய்ஸ், சொரக்காப்பட்டிங்கிற ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு டின்னர் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வெளில பேச முடியல, அதனால் வண்டி ரன்னிங்லேயே பேசுகிறேன். ஸோ டைமிங் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் கொடுத்துருந்தாப்புல. அதனால் நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம ட்ராவலை கன்டினியூ பண்ண பஸ் ஏரியாச்சு.
ஸோ காய்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசிப்பட்டிங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:10. ஸோ இங்கே ஒரு 10 நிமிஷம் நமக்கு பிரேக் இருக்குங்க. ஸோ அது எதுக்காக அப்படி கேட்டிங்கன்னா டீ பிரேக் 10 நிமிஷம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம லைட்டாக டீயை போய் குடிச்சிட்டு ஸோ வெயிட்டாக நம்ம ட்ராவலை இன்னும் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ காய்ஸ் நம்ம கேபின் ரைடு கேசிப்பட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ வாங்க கேபின் ரைடை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
கைஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலே ரீச் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம வந்து கொடைக்கானலை ரீச் பண்ணிட்டோம். ஸோ டைமிங் ட்ராவல் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு ஆரம்பிச்சது இங்கே 12 மணிக்கு சிறப்பாக முடிஞ்சதுங்க. இப்படிக்கு உங்கள் மதன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.